ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இந்த எஸ்ராவை குறித்து கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலே படித்து தேறின வேதபாரகன் என்றும் பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த எஸ்ரா? பிரதான ஆசாரியனாக இருந்த ஆரோனின் மகனான எலியேசருடைய குமாரனான பினெகாஸ் சித்தீம் பள்ளத்தாக்கிலே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றினதுனால பினெகாசோடும் அவனுடைய சந்ததியாரோடும் கர்த்தர் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை செய்திருந்தார். இந்த பினெகாசுடைய வம்ச வரலாற்றில் வந்த செராயாவின் மகன்தான் இந்த எஸ்ரா. செராயா பிரதான ஆசாரியனாக இருந்தபோது நேபுகாத்நேசர் ராஜா 3வது முறையாக யுத்தத்திற்கு வந்து ஜனங்களை சிறைபிடித்து செல்லும்போது செராயாவும் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். பாபிலோனின் 70 வருஷ சிறையிருப்பில் பிறந்தவன் எஸ்ரா. பிரதான ஆசாரியனாகிய செராயா நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் தன்னுடன் எடுத்து சென்றிருக்க வேண்டும். அங்கே அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியாயப்பிரமாணங்களை போதித்து வளர்த்திருக்க வேண்டும். ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவினாலும் அவனுடைய 7 மந்திரிகளாலும் பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்று குறிப்பிடப்பட்டு அனுப்பப்பட்டவன் தான் இந்த எஸ்ரா. பாபிலோனிலிருந்து தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கான பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் பொன்னையும் வெள்ளியையும் பலிக்கான ஆடு மாடுகளையும் தேவ சன்னதியில் ஒப்புவிக்கும்படி அனுப்பப்பட்டவன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களாவது தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய அவசியமானவைகளை ராஜாவின் கஜானாவிலிருந்து பெற்றுக்கொள்ளவும், தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு வரி விலக்களிக்கப்படவும், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்களை விசாரித்து நடத்தவும், கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஜனங்களுக்கு போதிக்கவும், நியாயம் விசாரிக்கத்தக்க துரைமார்களையும் நியாயாதிபதிகளையும் ஏற்படுத்தவும் கட்டளை கொடுத்து அனுப்பப்பட்டவன். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் ராஜாவின் நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறவர்களை தண்டிக்கவும், தேசத்தை விட்டு புறம்பாக நாடு கடத்தவும், அபராதம் விதிக்கவும், கொலை தண்டனை கொடுக்கவும் ராஜாவின் எழுத்துப்பூர்வமான அனுமதி பெற்றவன். பாபிலோனிய அரசாங்கத்துக்கும் அர்த்தசஷ்டா ராஜாவின் நம்பிக்கைக்குரியவனாக உத்தமமாக நடந்து தேவனுக்கு பயந்து சத்தியத்தின்படி நடந்ததுனால ராஜாவின் நற்சாட்சி பெற்றவனாக, ராஜாவின் முழு அதிகாரத்தை பெற்றவனாக காணப்பட்டான். நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? அந்நிய தேசத்தின் ராஜா அவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்து அதிகாரத்தை அளித்திருப்பான் என்றால் அவனுடைய நற்சாட்சி எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருந்திருக்கிறது. எஸ்ராவை குறித்து சொன்னது போல நம்மை குறித்தும் சொல்லும்படி நம்முடைய செயல்கள் காணப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எஸ்ராவை போல வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும், இரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் தேவ வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்படத்தக்கதான கிருபை தாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்கவும், வேத வசனத்தின்படி நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபை தரும்படியா எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.